शिव 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 குருவே துணை நவ கோள்களையும் வணங்கி நாமக்கல் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தில் எமக்கு சுகர்நாடி முறையில் பேச வாய்ப்பளித்த சங்க தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் சங்கத்தில் மூத்த ஜோதிட குருமார்களுக்கும் சகோதரிகளுக்கும் எங்கள் பேராசிரியர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் அன்பான வணக்கங்கள். சுகர்நாடி முறையில் கிரக சேர்க்கை அப்படிங்கிற தலைப்புல பேசலாம்னு வந்திருக்கேன். குருவும் ராகுவும் குருவும் கேதுவும் லக்னம் 5-9 அல்லது குருவுக்கு 5-9 கேது இருந்தாலும் குருவும் கேதுவும் 1-5-9 அல்லது குருவுக்கு 5-9 கேது பகவான் இருந்தாலும் இந்த ஜாதகர் ஆன்மீக பணியில் சிறந்து விளங்குவார். கோவில் திருப்பணிகள் நிறைய செய்வாரு. பழைய கோவில்கள் எல்லாமே புதுப்பிச்சு கட்டுவாரு. ஏழைகளுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யறது, குழந்தைங்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு முதியோர் இல்லம் அமைத்து கொடுத்தல், ஆதரவற்றவர்களுக்கு உதவுதல், ஏழை குழந்தைகளுக்கு கல்வி திட்டம் செயல்படுத்தி கொடுக்கறது, திருமணத்திற்கு உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தர்ம காரியங்கள் செய்வாரு. அவருடைய பேர் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நிலைச்சு நிற்கும். அவர் மண்ணுலகில் இருக்கும் நாள் வரைக்கும் சரி, அவர் இறந்த பிறகும் கூட இவர் தான் இந்த ஸ்கூல் கட்டி கொடுத்தாரு, இவர் தான் இதை அமைச்சு கொடுத்தாரு, நீர்நிலைகள்லாம் அமைச்சு கொடுத்து அந்த நேம் போட்டிருப்பாங்களே சார், இவர் தான் இந்த பண்ணி கொடுத்தாருன்னு அவருடைய பேரு அவர் இருக்கும் நாள் வரைக்கும் கூட, அவர் இறந்த பிறகு கூட அவருடைய பேரும் போல் நிலைச்சிருக்குமா. குருவும் கேது 1-5-9 அல்லது குருவுக்கு 1-5-9 கேது இருந்தால் இந்த ஆன்மீக காரியங்கள் தர்ம காரியங்கள் நிறைய செய்வாங்க. அடுத்த விதிமுறை, எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருந்து, எந்த 12 லக்னத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருந்து லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் பாவத்தை பார்க்கணும். 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருக்கணும், லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தால் அந்த ஜாதகர் ஜீவசமாதி அடைவார். ஜீவசமாதி கோவில் கட்டி பல 100 வருடங்கள் மக்கள் வழிபடுவார்கள். பழனி வெளியில நம்ம போறப்ப கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி, கஞ்சமலையில ஜீவசமாதிகள் நிறைய இருக்கு, திருவண்ணாமலையில கரூர் சித்தர் ஜீவசமாதிகள்லாம் இருக்குது பாத்தீங்களா. நம்மளாம் போன வழிபாடு எடுக்கிறோம் இல்லையா. இந்த வழிபாடு 12ஆம் பாவத்தில் குருவும் ராகும் இருக்கணும், லக்னாதிபதியும் 12ஆம் அதிபதியும் 12ஆம் பாவத்தை பார்க்கணும். பார்த்தா அவங்களுக்கு இந்த சிறப்பம்சம் இருக்கும். அடுத்த விதிமுறை, 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி திரிகோணம் அல்லது கேந்திரத்துல இருந்தால் அவர் பாத்தீங்கன்னா நேர்வழியில வருமானம் ஈட்டுவார், நேர்வழியில பொருள் சம்பாதிப்பார். ஒரு தொழில் நிறுவனங்கள் ஆரம்பிச்சு ஒரு 500 பேர் ஒரு 1000 பேத்துக்கு தொழில் கொடுப்பாரு, வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த குடும்பத்துக்கான நலத்திட்டங்களை நிறைய செய்து கொடுப்பாரு. இவர் நல்ல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கும். லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் ஒருவரை பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல மனிதர் என்று பெயர் புகழ் அவருக்கு இருக்கும். லக்னத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும், லக்னம் என்ற கிரகத்தை ஆட்சி உச்சம் பெற்றாலும் அவர் ஏதேனும் ஒரு துறையில் சிறந்து விளங்குவார். இந்த உச்ச கிரகம் பாத்தீங்கன்னா சந்திர பகவான், சந்திரன் மனதுக்காரகன். அவர் மனதில் எப்படி திட்டமிட்டு செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அதை சரியா அவர் நிறைவேற்றுவாரு. சனி பகவானா இருந்துச்சா அவர் தொழில நம்ம இந்த லெவலுக்கு நாம அந்த தொழிலை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த அவருடைய முயற்சி திறமை எல்லாமே நல்லபடியா இருந்து தொழில் நம்ம சக்சஸா இருப்பாரு. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நல்ல செல்வந்தரா இருப்பாரு. 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சேர்ந்தாலும் போட்டி பந்தயத்துல ரொம்ப சிறப்பு இருப்பாங்க. எந்த பந்தயத்துக்கு போனாலும் பரிசோடு பல லட்சம் பரிசு தொகையோட தான் வருவாரு. எங்க வீட்டோட ஒரு ஜாதகர் பாத்தீங்களா, அவங்க அம்மா இறந்தப்பதான் நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் இறகு பந்து போட்டியில பாத்தீங்களா இன்டர்நேஷனல் பிளேயரு. வீடு ஃபுல்லாவே பிரைஸுங்க சார், வீடு ஃபுல்லாவே பிரைஸ். அந்த வீடுல இருக்கிற சைன் சைடு ஃபுல்லாவே பிரைஸ். எவ்வளவுதான் பிரைஸ்ன்னு எண்ணிக்கையில அந்த வீடு ஏதாவது கிளீன் பண்றப்ப அந்த பிரைஸ் எல்லாம் இது பண்ணி வைக்கிறதுக்கு 2 ஆள் வச்சு பண்ணுவாங்களாம். அவ்வளவு பிரைஸ். அந்த தம்பி இன்டர்நேஷனல் பிளேயரு. எங்க போனாலுமே பிரைஸ், பந்தி லேக்ஸ் கணக்கில் தான் பரிசு தொகை.
அந்த பரிசு தொகையிலே வந்து அவங்களுடைய நிறைய பிளாட் வாங்கி போட்டான் அந்த தம்பி. பாத்தீங்களா, பரிசு தொகை அவ்வளவு கிடைக்குது. லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் ஒரு பார்த்தாலும் இந்த போட்டி பந்தயத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு இருந்துச்சுன்னா வெளிநாட்டில் ஜாதகர் வேலை செய்வார், அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். 3ஆம் அதிபதி சிறுதூர பயணம், 9ஆம் அதிபதி வந்து பாத்தீங்களா வெளியூர் பயணம், 12ஆம் அதிபதி வெளிநாட்டு பயணம். இந்த 3 பாவமும் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்றுச்சுன்னா அந்த ஜாதகர் வெளிநாட்டுல வேலை செய்வார், நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு பெற்றுச்சுன்னா நல்ல பொருள் சம்பாதிப்பார், பொருளாதாரம் 2-6 பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் புதையல் யோகம். சுக்கிரனும் சனி பகவானும் சேர்க்கை பெற்றாலும் பார்வை பெற்றாலும் எங்களுக்கு வந்து பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும்னு எடுத்துக்கலாம். கிரக சேர்க்கையினுடைய கொஞ்சம் தீமை பலன்கள். முதல்ல குருவுக்கு ராவுக்கும் 1-9 இருந்தா என்னன்னு நன்மை சொல்லியிருந்தேன். இப்ப குருவும் கேதுவும் 3, 6, 8, 12 இருந்தால் திருமணம் நடக்கும். திருமணம் நடந்து கணவன் மனைவி சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டையை அந்த ஊரே பார்க்கும். அவ்வளவு ஒரு அச்சம் இல்லாம சண்டை போடுவாங்க. குருவும் கேதுவும் 3, 6, 8, 12 இருந்து திருமணம் நடந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, சண்டை சச்சரவாவே இருப்பார்கள். லக்னம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் பாவம். லக்னம் ஜாதகர், 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் திருமணம் மேடை, 8ஆம் இடம் ஆயுள்காரகன், 12ஆம் இடம் ஆண் பெண் கட்டில் சுகம். இந்த இடங்கள்ல சூரியன் ராகு, சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு, குரு ராகு, சூரியன் செவ்வாய் இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாரம் 2ஆ இருக்கும். இல்லைன்னா எந்த பாவத்துல இருக்கோ அந்த பாவகம் அவங்களுக்கு வந்து சரியா அமையாது. 2ஆம் பாவத்துல 7ஆம் அதிபதி நல்லா இருந்து கல்யாணம் முடிச்சு வந்து சுக்கிரன் ராகு இருந்துச்சுனாவே கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். லக்னாதிபதி சந்தியில், லக்னம் சந்தியில், ராசி சந்தியில் இந்த ஜாதகர் இப்படி இருந்துச்சுன்னா பலன் ரொம்ப குறைவா இருக்கும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, ராசி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பா இருப்பாரு. சந்தியில் இருந்துச்சுன்னா பலன் கம்மியா தான் இருக்கும். படு சோம்பேறியா இருப்பாரு, எந்த வேலையும் வளைஞ்சு செய்ய மாட்டாரு. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றால் ஆணாக இருந்தால் வீரியத்தன்மை இருக்காது, பெண்ணாக இருந்தால் ருது ஆகாது. என் கூட படிச்ச பொண்ணுடைய அக்கா வந்து பாத்தீங்களா எங்களுக்கான ஒரு 10 வயசு மூத்தவங்க. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிட்டு கூட அந்த அக்காவுக்கு வந்து 3ஆம் அதிபதி நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 வயசு தான், திருமணமே ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்களா 2ஆம் தரமா ஒருத்தருக்கு இந்த அக்காவுடைய நிலைமையெல்லாம் சொல்லி திருமணம் முடிச்சு வச்சாங்க. 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் ஆச்சுன்னா பெண்ணா இருந்தா ருது ஆகிறது இல்லை. 2 பாம்புகளுக்கு இடையில் இது விதிமுறை ரொம்ப சிறப்பான விதிமுறை. கேது பகவான், நம்ம கேது நம்மளுக்கு ரிவேஷன் தானே. கேது பகவான் அஸ்வினி 1ஆம் பாவம். அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்து திருவாதியில் ஒரு கிரகம் இருந்தாலும், திருவாதியில் ஒரு கிரகம், சதயத்தில் ஒரு கிரகம் இருந்து கேது மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும், மூலத்தில் ஒரு கிரகம் இருந்து சுவாதி கால்ல ஒரு கிரகம் இருந்தாலும், சுவாதி காலில் ஒரு கிரகம் இருந்து மகம் கால்ல ஒரு கிரகம் இருந்தாலும், மகம் காலில் ஒரு கிரகம் இருந்து திருவாதிர் காலில் ஒரு கிரகம் இருந்தாலும் இடையில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த காரகம் அடிபடும். எனக்கு வந்து பாத்தீங்களா 5ஆம் அதிபதி கேது கால், 5ல கேது இருக்கு. கேது நின்றது மகம் 3ஆம் பாதம், செவ்வாய் நின்றது ராகு கால்ல. இதற்கிடையில் சூரிய பகவான். நான் ஒரு 6வது படிக்கிறப்ப எங்க அப்பா ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அந்த 2 பாம்புகளுக்கு இடையில் என்ன கிரகம் இருக்கோ, சந்திரன் இருந்துச்சுன்னா தாய் தவறி இருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்ப சமீபத்துல ஒரு ஜாதகம் வந்தது திருமண பொருத்தத்துக்கு. இந்த 2 பாம்புகளுக்கு இடையில வந்து ஆயுள்காரகன் சனி பகவான் இருந்தாரு. அந்த சனி பகவான் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 28, 29 வயசு, ஆயுள் ரொம்ப குறைவு. அந்த ஜாதகத்தை நம்ம பொருத்த முடியுமா? பெண் ஜாதகத்துக்கு ஆயுள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை நகர்த்தி வச்சுட்டோம். 2 பாம்புகளுக்கு இடையில் ஆயுள்காரகன் சனி பகவான் இருந்துச்சுன்னா ஆயுள் குறைந்த ஆயுள்னு சொல்லலாம். தந்தை இருந்தாங்களா தந்தை காரகம் இல்லைன்னா நம்ம சொல்லலாம். தாய் இருந்தாலும் தாய்க்கு ஆயுள் குறைவு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தா சகோதரன் சொல்லலாம், சுக்கரன் தான் மனைவி சொல்லலாம், அத்தையை சொல்லலாம். இப்படி குரு இருந்தா குழந்தைகளையும் சொல்லலாம். அந்த 18 வருடம் முன்னாடி ஒரு வருடம், பின்னாடி ஒரு வருடம், 2 வருடம் சேர்த்து 18, 20, 21 வருடம் அப்படி நம்ம அவங்களுடைய இதற்கணக்க சொல்லலாம். சரியா ஒத்து வருது இந்த விதிமுறை சுகர் நாடிப்படி.
10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி எட்டாம் அதிபதியோடு தொடர்பு பெற்றாலும் உயில் சாசனம், LIC, வாரிசு இல்லாத சொத்து, கமிஷன், பிராவிடமெண்ட், திருட்டு தொழிலும் 8ஆம் பாவத்தோட தான் சம்பந்தப்படும். 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் லக்னாதிபதி இவர் இருவரில் ஒருவர் லக்னாதிபதி 2ஆம் அதிபதி காலிலையும் 12ஆம் அதிபதி காலிலையும் லக்னாதிபதி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அன்றாடும் ஜீவனத்துக்கு கையேந்துவார். எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அவருக்கு மெயின் ரோட்லயே 4 கடை இருக்குது. 4 கடையோட வாடகையை அது மெயின்டைன் பண்ணாம வீட்டுல வந்து படு சோம்பேறியா தான் இருக்குது. 4 கடை மெயின் ரோட்ல தான் எவ்வளவு வாடகை விட்டு எவ்வளவு இன்கம் பார்க்கலாம். அது எடுத்துக்கட்டி செய்யற டெபாசிட்டி அவர்கிட்ட இல்ல. லக்னம் ரொம்ப வீக். 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்ன தொடர்பு கொண்டால் நோய் வரும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்தோடு தொடர்பு வந்துச்சுன்னா தீராத நோய் வரும்னு சொல்லலாம். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் பொதுவான புத்திரகாரகன் நின்ற நட்சத்திராதிபதி குரு பகவானும் கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் ஆண் குழந்தை பெண் குழந்தை மாறி மாறி பிறக்கும். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதியும் பொதுவாக புத்திரக்காரகன் குரு பகவானும் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றால் புத்திரம் தோஷமுள்ள ஜாதகம் நம்ம எடுத்துக்கலாம். கிரக சேர்க்கை பலன்கள் வந்து பாத்தீங்களா, சிம்ம லக்னம் 5இல் சனி பகவான், உத்திரம் 1ஆம் பாதத்துல சுகர்நாடி முறையில வந்து பாத்தீங்களா சிம்ம லக்னம் 5ல வந்து சனி பகவான் என்றது வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதத்துல. அந்த 5ஆம் பாவத்துல சனி என்ற கால் சூரியன் கால், அங்க சூரியன் சனியும் 5ஆம் பாவத்தில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கணும். 5ல வந்து சனி சூரியன் இருப்பதாக எடுத்துக்கணும். லக்னம் சூரியன் காலாகி 7ஆம் அதிபதி சனி பகவான் ஆகி சூரியன் கால்ல சனி பகவான் இருந்தாலும் சனி பகவான் கால்ல சூரியன் இருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்ததோ அந்த பாவகம் கெடும். 5ஆம் பாவத்தை தொட்டுச்சுன்னா புத்திரம் பாதிக்க நம்ம சொல்லலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 6க்கு போகக்கூடாது. 6க்கு போனுச்சுன்னா கடன், நோய், ஐயா வரைக்கும் சொன்னார் இல்லையா, அது மாதிரி எல்லாமே மைனஸா தான் இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து 2இல் குரு, அந்த குரு பகவான் பூசம் சனிக்கால இருந்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய மனைவி அவரால அசிங்கம் அவமானம் தான். அந்த ஜாதகம் நிறைய நம்ம இப்படி பார்க்க முடியுது. 7ஆம் அதிபதி குருவாகி அஷ்டமாதிபதி கால் வாங்கிடுச்சுன்னா அந்த ஜாதகருடைய மனைவி கணவருக்கு வந்து ரொம்ப அசிங்க அவமானத்தை, பிள்ளைங்கெல்லாம் பெருசா இருந்தா கூட அந்த கணவரை விட்டு அந்த மனைவி வந்து வழிமாறி போயிடுறாங்க. அது எவ்வளவு பெரிய அசிங்க அவமானம் இல்லையா? அது மாதிரி இந்த ஆயுள் ஜாதகத்துல பார்க்க முடியுது. மிதுன லக்னம் மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் 6ஆம் அதிபதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திசா புத்தி 6ஆம் பாவம் என்பது போதை, ஷேர் மார்க்கெட்டு, லட்சக்கணக்கில் பணம் இழக்கிறது, எந்நேரமும் மது, மங்கை இவற்றில் வந்து பணம் இழக்கிறது. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க. இறுதியில வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்துடும். 6ஆம் பாவம் நோய் இல்லையா, நோய் வந்துடும். இந்த 6ஆம் அதிபதி வந்து எந்தெந்த லக்னத்துக்கு நட்சத்திரம் வாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னத்துல பாத்தீங்களா, மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய், அவருடைய நட்சத்திரம் 3-4 பாதம் அதுல இருக்கும். 3-4 பாதம் இருக்கும். துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு, அவருடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்களா 1, 2, 3 பாதம் அந்த நட்சத்திரத்துல இருக்கும். தனுஷு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் வருவார் இல்லையா, அவருடைய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் இருக்கும். இந்த பாவத்துல இருந்து திசை நடத்திச்சுன்னா மேல சொன்ன காரகம் எல்லாமே கண்டிப்பா நடக்குன்னு நாம சொல்லலாம். சரி, இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த நாமக்கல் சங்கத்திற்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி.